ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்டன் வீடியோ தாங்க. நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திராட்சை பழம் வந்து நல்லா பழுத்திருக்கு. அதை தான் கட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொத்து தான் பழுக்க ஆரம்பிச்சிருந்தது. அதை தான் கட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே எல்லாம் பழுத்திருக்கு. கட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா வந்து பிடிவாதமாக வந்து நம்ம கட் பண்ணி இது வந்து நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் காட்டணும். எங்கள் வீட்லேயும் திராட்சை பழம் செடி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்ப மாட்டேங்கிறாங்கம்மா. நான் பழம் வந்து எடுத்துகிட்டு போவும், பழத்தை கூடவே கொஞ்சம் இலையும் கட் பண்ணி நான் எடுத்துகிட்டு போய் நான் காட்டுவேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா திராட்சையை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஓரளவுக்கு பழம் நல்லா பழுத்திருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதில் என்ன பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இந்த பக்கமாக இருந்து பறித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்போ வந்து வந்து தேவைப்படும் போது 2 2 பழம் வந்து பறித்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பழுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும். அது வந்து விளையாட்டுத்தனமாக அப்பப்போ 1 2 பறித்து பறித்து சாப்பிட்றது. நானுமே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியில் வந்தால் பார்த்தா போதும், உடனே ஒரு 2 பழத்தை பறித்து வாயில் போட்டுருவேன். அது மாதிரி எல்லாருமே அந்த வேலையை செய்வோம். இன்றைக்கி வந்து மேடம் வந்து ஸ்கூலுக்கு எனக்கு கண்டிப்பாக வேணும், நான் எடுத்துகிட்டு போயே ஆகணும், நான் எல்லா கிரேப்ஸையும் வந்து நான் கட் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு இது கூடவே 2 இலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க, இன்றைக்கி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு. நிறைய பரவாயில்ல. மழை வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, புதுசா துளிர் விடுது. இங்கே பாருங்க, இங்கே தெரியுது பாருங்க. புதுசா துளிர் விட்டு, அதுலேயும் இப்போ வந்து திராட்சை திரும்பவும் வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த மழை வந்து வந்த பிறகு நிறைய புதுசு புதுசா நல்லா திரும்பவும் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. துளிர் விட்டு பார்த்தீங்கன்னா, பிஞ்சு வைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த பேட்சும் இது கூடயே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பரான வந்து திராட்சை வந்து செடியிலே பழுத்து இந்த அளவுக்கு வந்து நம்ம பறிச்சிருக்கோம். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. காய் கொஞ்சம் இளம் புளிப்பா இருந்தாலும் பழம் வந்து சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா? அப்பப்போ பழுத்ததும் அப்பப்போ பறித்து பறித்து சாப்பிட்றது. ஹேப்பி கார்டனிங்.